ஸோ ஹே கைஸ், நேற்று வந்து டேட்டா எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம், ரைட்? இன்றைக்கும் டேட்டா அனலைஸ் தான் பண்ண போகிறோம். டைம் கிடச்சதுன்னா டேட்டாவில் வந்து விஷுவலைசேஷன் வந்து ஒரு சின்னதாக ஒரு பார்ட் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய இடிஏ வரைக்கும் வந்திருக்கோம். ஓகே, சாரி, நேற்று வரைக்கும் நம்ம வந்து நம்ம காலம்ஸ் இன்ஃபோ எடுத்து அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் நல்வாலிஸ் எல்லாம் செக் பண்ணி நல்வாலிஸ் எல்லாத்தையும் நாம் வந்து நாட் நல்லா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான மாதிரி வேல்யூஸ் வந்து மாற்றிருக்கோம், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஹெட் எடுத்து பார்த்தோம்னா ஓகே மாட்டேங்குது டிஎஃப் டாட் ஹெட் நம்ம கொடுத்தா. ஸோ இப்போ நமக்கு எல்லா காலம்ஸும் வி வில் சி. இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய காலம்ஸ். ஓகே, ஸோ காலம் நேம்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க, யூசர் டாட் ரேட்டிங், யூசர் டாட் ஓட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஜேசான் ஸ்ட்ரிங்காக வந்ததுனால. ஓகே, அண்ட் யூ சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப்ஸ் வந்து ஏன் எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்குது, எம்டி லிஸ்ட்டாக இருக்குது, அப்படி தான் இருந்துச்சா? இதுதானே? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இதில் என்ன இருந்துச்சு, எம்டி லிஸ்ட் தான் அந்த என்ன தூக்கி விட்டுருலாங்க. ஓகே, பெருசாக டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ நாம் தான் மேனுவலாக கண்டுபிடிச்சாங்கம்மா. ஜஸ்ட் வியூ பண்ணாலே லிஸ்ட் ப்ளஸ் சம்டைம்ஸ் ரெஸ்டாரண்ட் லிஸ்ட்னு வருது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அது எம்டி லிஸ்ட் இதில் தான் ஜொமேட்டோ ஈவெண்ட்ஸில் நீ வந்து சொன்னது சரி. ஈவெண்ட் ஐடி ரெஸ்டாரண்ட் டைப்பில் என்ன வருது? நம்ம இவ்வளோ தூரம் ஓட்டின வரைக்கும் ஒன்றுமே இல்லையே. இல்லை சார், அதுவும் எம்டி லிஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஃபில்டர் போட்டு பார்த்ததுல என்னன்னா இன்னொரு வேல்யூ இருக்கு. என்னடா ஃபில்டர்? அந்த ஒரு காலம் மட்டும் ஃபில்டர் போட்டு பார்த்தேன் சார். அதுல எம்டி லிஸ்ட் இருக்கு, ப்ளஸ் அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ்னு போட்டு மறுபடியும் ஒரு எம்டி லிஸ்ட் தான் இருக்கு. இதில் என்ன இருக்கு? சரி, எம்டி லிஸ்ட் மட்டும்தான் இருக்கு. நீ கொடுத்த ஃபைல் தான் அதான் சார், நானும் அதை வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணேன். எம்டி லிஸ்ட் இருக்கு, ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்னு போட்டு ஒரு காலம் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு எம்டி லிஸ்ட் அதான் இருந்துச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி ஒரு இதே உனக்கு டேட்டா காட்டவே இல்லையே. இவர் ஃபில்டர் பண்ணுறோமா, பிளாங்க் இருக்கு அண்ட் இது மட்டும் தான் இருக்கு. நீ சொல்கிற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் உள்ளே போட்டு அந்த இதே காட்டலையே. விச் மீன்ஸ் வி டோன்ட் நீட் திஸ் எம்டி லிஸ்ட். நேற்று நம்ம அனாலிசிஸில் மிஸ் ஆயிடுச்சு. எஸ் சார், அந்த ஜொமேட்டோ மெயின் ஃபைல்ல அந்த காலம் இல்ல ஆக்சுவலி. இல்ல எஸ்டாப்ளிஷ்மென்ட் டைப்ஸ் ஜஸ்ட் ரிமூவ் இட் ஆஃப். எஸ்டாப்ளிஷ்மென்ட் டைப் ஆனால் இது ஏதோ கொடுத்துருக்கு. ஜிபிடி வந்து இதுதான் ஹலூசினேஷன். அங்கே ஒன்றுமே இல்லை, பட் ஸ்டில் ஜிபிடி நோஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப்ஸ் அப்படின்னு ஏதோ இங்கே பார்த்துட்டு ஜஸ்ட் கேவ் இட். ஓகே, திஸ் இஸ் தி ஃபைன் டைனிங் அந்த மாதிரி கொடுத்துருக்குது. ஓகே, சரி இருந்து போட்டோம். இப்போ நம்ம அதில் கை வச்சா அது மறுபடியும் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணுது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப்ஸ் நம்ம எடுக்கலாம், ரைட்டா? லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ். சயின்ஸ். ஓகே, ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டைப் அப்படின்றது இல்லை. ஆனால் பட் எந்த வேல்யூமே நல் வேல்யூவில் எல்லாமே நாட் நல்லா தான் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் வி ஆர் டூயிங் வாட் வி டிட். நல் வேல்யூவை ட்ராப் பண்ணும்போது ஏன் ட்ராப் பண்ணுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சது.
ரைட்டா? யூ ஷுட் நாட் ட்ராப் நல் வேல்யூஸ் ஜஸ்ட் லைக் தட். ஓகே, இருக்குது அப்படின்றதுக்காக ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா யூ ஷுட் மேக் ஷுர் யுவர் போர்ட்ஃபோலியோஸ் குவாலிட்டி இஸ் நாட் கெட்டிங் காம்ப்ரமைஸ்ட் அட் எனி பாயிண்ட். ஓகே, அது வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இதில் வந்து நல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நமக்கு எப்படி தேவையான மாதிரி வி ஹாவ் கன்வெர்டட் ஆல். ஓகே, நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் டூயிங் தீஸ் அக்ரிகேஷன்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட்டு என்ன அக்ரிகேஷன் பண்ணலாம்? இதுதான் நம்மளுடைய காலம்ஸ். ரைட், இங்கேருந்து வாட் ஆர் த அக்ரிகேஷன்ஸ் தட் மேக்ஸ் சென்ஸ் இன் திஸ்? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணிக்கலாமா? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. காலம் நேம்ஸ் வந்து லெட் அஸ் ரீநேம். ஓகே, இவன் டேக் அப் எங்கே போனால் காலம் செக்ஷன். How to rename multiple columns in the data frame. பதில் சொல்கிறேன். ஓகே, சிம்பிள். ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா காலம் மேப்பிங் போட்டுக்கோ அப்படிங்கிறான். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. கால் மேப் ஈக்குவல் டு ஒரு மேப் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இது வச்சுட்டு df2 டாட் காலம்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்ற மேண்டேட்ரி இல்லை, பட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு டூ இட். பட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் தட் மேப்பிங். அதனால தான் இந்த காலம் மேப்பிங் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஹேஸ் ஆன்லைன் டெலிவரிக்கு வந்து ஆன்லைன் டெலிவரி. ஓகே, வேற என்ன கொடுக்கலாம்? மோட் ஆஃப் டெலிவரி. அது எஸ் ஆர் நோ கண்டுபிடிக்க முடியாது. ஆன்லைன் டெலிவரி. ரைட்டா? இதுதான் கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ஓகே, அடுத்தது வந்து ப்ரைஸ் ரேஞ்சு. அது அப்படியே இருந்துட்டு போகுது. அப்படியே இருக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச், நேம், குஷன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கலாம். நேம் வேணா ரெஸ்டாரண்ட் நேம் மாற்றுங்க சார், வச்சுக்கோங்க. ஓகே, கேபிட்டல் இஸ் ஓகே. Name of restaurant and cuisines. ஓகே, cuisines let it be cuisines. சரி, நீங்கள் மாற்றாத இதுக்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும். ரைட்டா? வி ஆர் ஜஸ்ட் டூயிங் இட். அது மாதிரி வந்து இந்த நேம் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசெல்லாம் வைக்கக்கூடாது. காலம் நேம்ஸ் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் அப்படின்னால ஐ எம் ஃபைன். சரியா? ஓகே சார். இட்ஸ் டெலிவரிங் நவ். இது வந்து ஓப்பன். ஓகே, average cost for 2. Price range, average cost for 2 ஏதாவது இது யோசிங்க பார்க்கலாம். ஸ்விட்ச் டு ஆர்டர் மெனுவா? ஸ்விட்ச் டு ஆர்டர் மெனுவில் என்ன இருக்கு? ஸ்விட்ச் டு ஆர்டர் மெனுவில் தான் நம்ம இது எடுத்தோம்னா 0 எடுத்தோம்னா என்ன சார்? இல்லை, எதில் நம்ம வந்து இது 0 to 1. ஸோ ஸ்விட்ச் டு ஆர்டர் மெனுவில் என்ன டேட்டா இருக்கு? ஸ்விட்ச், அதாவது ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணலாமா ஒன்ஸ் கேன்சல் பண்ணாம? ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி. அப்பதான் ஜிபிடி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு. ஜிபிடியோட டிஸ்கிரிப்ஷனை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. வி ஷுட் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் வெட்ஸ் 0 or 1. ஓகே சார். சிஸ்டம் ஜிபிடி வந்து திடீர்னு அது ஏதாவது சொல்லுவோம். மோஸ்ட்லி 0. இது இப்போதான் சார் பார்த்தேன். மோஸ்ட்லி 0 அண்ட் 2 வேல்யூ மட்டும் தான் இருக்கு. ஓகே, பூலியன் எஸ் ஆர் நோ மாதிரி தான் இருக்கா? இல்ல, கம்ப்ளீட்டா 0 தான். 0 மட்டும் தான் இருக்கு. வாட்ஸ் தி பாயிண்ட் ஆஃப் ஹேவிங் தட்? சரி, இதெல்லாம் டீப் அனாலிசிஸ். நாம இதெல்லாம் வந்து முதல்ல பண்ணி எடுத்துக்கணும். ஓகே ஓகே.
this is what it is, ரைட்டா? இதெல்லாம் என்ன சொல்கிறது, நம்ம என்ன கோரிலேஷனோ ஃபீச்சர் செலெக்ஷனோ ஒன்றுமே ஆரம்பிக்கலை. இதெல்லாம் ப்ரிலிமினரியாக யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வெதர் திஸ் டேட்டா மேக் சென்ஸ் ஆர் நாட். எல்லாமே ஒரே வேல்யூ 0 ஆகும். வாட் அனாலிசிஸ் ஆர் கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இட், ரைட்? அது இதெல்லாம் பேசிக். ஓகே, நீ அங்கே அப்டேட் பண்ணும்போது இதையும் அப்டேட் பண்ணணும். இங்கே நீங்கள் எழுதின உங்கள் இன்ஃப்ளூயன்ஸையும் அப்டேட் பண்ணணும். நான் இப்போ பண்ணலை, அதுக்காக அப்படியே விட்டுறாதீங்க. ஓகே, why we are deleting அந்த ரீசன் போட்டு அப்டேட் பண்ணனும். obviously you have to, right? yes. இல்லைன்னா உங்கள் டேட்டா ஃப்ரேம் மாதிரி இருக்கும், நீங்கள் எழுதக்கூடிய இது வேறு மாதிரி இருக்கும், ரிப்போர்ட் இருக்கும், ரைட்டா? ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் 2 இருக்குது. ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் 2க்கு பிளேட் காஸ்ட் வச்சுக்கலாமா சார்? சரி, சிங்கிள் டேபிள் காஸ்ட். போடு அப்படி போடு, டேபிள் காஸ்ட். சரி, டேபிள் காஸ்ட்டுக்கு அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆவரேஜ் காஸ்ட் ஃபார் 2 ஆஃபர்ஸ். ஓகே, ஆஃபர்ஸ் நம்ம பெருசாக எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் ஆஃபர்ஸ்க்கு அடுத்து சார் ஆஃபர்ஸுமே எம்டி லிஸ்ட் மாதிரி தான் சார் இருக்கு. ஆஃபர்ஸ் இருந்துச்சு, ஆஃபர்ஸ் எஸ்ஆர்னு இருந்துச்சு இல்லையா? இந்த ஓகே, ஆஃபர் இருந்ததுன்னா எஸ், ஆஃபர் இல்லைன்னா அதான் நம்ம பண்ணோம் இங்கே இல்லையா? ஆஃபர்ஸ் மாத்தணும் சார், அது மாத்தல. நாம என்ன மாத்தல இல்லையா? அந்த இது மட்டும் தான் ஈவென்ட்ஸ்க்கும் அந்த இன்னொரு காலம் மட்டும் தான் மாத்தணும். ஓகே, ஆஃபர்ஸ் நம்ம மாத்திக்கலாம், சரியா? ஆஃபர்ஸ் ஹேஸ் டேபிள் புக்கிங், goes to booking available. சரியா? அதே மாதிரி Zomato events, and that becomes as events. And currency மாத்திர அவசியம் இல்லை. ratings, user.rating text, and we say rating. User.rating votes, user rating dot votes, we say it as votes. And user aggregate rating, address kaduthu city. Okay, location dot city and goes to city, and country id. See, in the country id we will have to do a join. Okay, நம்மளோட already நம்ம இது இருக்குல்ல excel dot country code, அதுல இருந்து நம்ம we have to perform the join. Okay, அதையும் இன்னைக்கு பண்ணுவோம். And location dot locality your goes, இது neighborhood. Okay, neighborhood. சரியா? இதான் நம்மளுடைய மேப். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கு? ஜஸ்ட் காலம்ஸ் கால் மேப். df2, சரியா? நமக்கு தேவையான மாதிரி it gives you இந்த நேம்ஸ்லாம் சேஞ்சஸ். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த offers, right? Yes sir. Okay, you want to take it. See, the reason why I'm not typing any of this code is the main objective here is to make sure we are using GPT for doing the analysis. I will be able to do or write all the codes, but the main objective here is to show you guys
that GPT can help you do these processes. Okay, நான் நேற்று சொன்ன அதே மாதிரி தான். This is not the place where I have to show my Python dominance. This is the place where we have to say, okay, this is data science and this is how it is going to be அப்படிங்கிறது. Our focus should be more on the data science part. ஓகே, எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்கிறது தான், டேட்டா சயின்ஸ் இஸ் நாட் ப்ரோக்ராமிங். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாருக்கும் ப்ரோக்ராமிங் தெரியுது, தே ஆர் அவுட் சோர்சிங் த டேட்டா சயின்ஸ் பார்ட். ஜிபிடிட்ட போய் டேட்டா சயின்ஸ் பார்ட்டை வந்து தே வில் கோ அண்ட் ஆஸ்க் ஜிபிடி. ஆக்சுவலி இட் ஷுட் பி அதர் வே அரவுண்ட். டேட்டா சயின்ஸோட கான்செப்ட்ஸ் உனக்கு ஃபுல்லாக தெரியணும். கோட் அடிக்கும்போது யூ கேன் ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ட் ஜிபிடி லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குது, இதை வந்து எம்டி லிஸ்ட்டாக தான் எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட் அஸ் see. In my data frame I am having a column with list values. Okay, I need to make the empty list as 0 and non-empty list as 1. Give me a code. Give me a Python. Give me a Python code. Okay. Simple. Sir, location verbose location address similar da sir idukku paatha. Similar irundha prachana illa. I just showed you how you can rename the columns. Yes, right, yes sir. So can we remove that ido one address? தேவை இல்லை அப்படின்னா we can remove. Yes sir, because location address வந்து பாத்தீங்கன்னா pin door number ஓட இருக்கு with the city and state. Verbrowse-ல வந்து city and state மட்டும் தான் இருக்கு. Of course. இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி அந்த டெலிவரி பண்றவங்களுக்கு பக்கத்துல இருக்கு, அந்த மாதிரி ஒரு சிலர்ல இருந்துச்சு. ஆபஸ் மாத்தி வந்துச்சா 1 and 0 வந்துச்சா? செக் பண்ணலாம். See, இதுல இந்த மாதிரி you have the options to convert this as a table as well, right? Okay. Offers. Cancel. எல்லாத்தையுமே ஒன்றா கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபர்ஸில் வந்து அந்த x to 0 if length of x equal to 0 else 1. Okay. This just converted now this to 1. No, GPT கன்ஃபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ df2 டாட் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் போயிடலாம். ஓகே, df2 okay, df2 of offers. df2 of offers equal to x for x in df2 of offers. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா அந்த இதில் கூட ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணுறோம். எக்ஸ் ஃபார் எக்ஸ் df2 ஆஃப் ஆஃபர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா எடுத்து இது பண்ணுறேன். அண்ட்
0 years 1. இப்போ கொடுத்தா ஜிபிடியால் நமக்கு இன்னும் பெட்டரான ஆன்சர் கொடுக்க முடியும். இருப்பா this code. Okay, output எப்படி வரும்? Okay, not list, list தான். Just give this. See, இங்கே மெயினாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. if unless until you know what happened, int as df2 ஆஃபர்ஸில் எல்லாமே இதுக்கெல்லாம் இல்லை இன்ட்டா என்ன டைப் டேட்டா டைப் இது use this code to இங்கே நம்ம கொடுத்தா இதே கொடுக்குமா? கொஸ்டின் எங்க? இந்த கொஸ்டின் பதில் சொல்கிறேன்னு பார்ப்போம். மறுபடியும் அதே தான் கொடுக்குது. சொல்கிறதுக்கு நம்ப முடியலையே சார். நானும் இப்போ ட்ரை பண்ணேன் சார், எனக்கு வேறு மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் லேம்டா யூஸ் பண்ணி வந்துருக்கு. சாட்டில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஒன்றா கன்வெர்ட் பண்ணி இட் ஷுட் பி மேஜர்லி 0. ஓகே, ஒரே நிமிஷம் இதை நாவ் யூ ஷுட் இதுதான் உன்னுடைய வேலையாக இருக்கும். ஸோ ஜிபிடி கொடுக்குது அப்படின்றதுக்காக யூ கான் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் புட் இட் ஓவர் தட். அண்ட் அன்லஸ் அண்டில் யூ நோ ஜிபிடி என்ன வேல்யூ கொடுக்குது அப்படின்றது தெரியல அப்படின்னா இதுக்கு நீ என்ன ஆன்சர் வந்தது? சார் நான் ஆன்சர் ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணல சார், ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அது போட்டேன். இந்த மாதிரி ஃபைல் இருக்குது அப்படின்னு அது லிஸ்ட் வந்து 0 கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்துருக்கு சார். ஆஃபர் நீ மறுபடியும் ஆஃபர்ஸ் வந்து இல்லை திருப்பி இன்லைன் கொடுக்கணும் தானே? சி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டேன். சார் ஆஃபர்ஸ் பைனரி அப்படின்றது அதுவாக எடுத்துக்கிட்ட நேம்னு நினைக்கிறேன் சார். ஓகே, ஸோ ஷுட் பி டாட் வேல்யூ கவுண்ட் வேல்யூ கவுண்ட்ஸ் எஸ் ஒரே நம்பர் எல்லாத்துக்குமே ஒரே வேல்யூ தான் பாஸ் பண்ணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணா மாத்திருச்சு சார், திருப்பி நம்ம எடுத்துக்கலாம், டிராப் பண்ணி தான் திருப்பி எடுத்துக்கலாம். சரி, நம்ம இப்போ இங்கேருந்தே வந்துடலாம். இங்கே வந்து நமக்கு இதாக தானே இருக்கு. ஆமாம், இங்கே ஜென்ரேட் பண்ண முடியும். ஆமாம், அதனால அது மாற்ற மாட்டேங்குது. அதே தான் வருது பாருங்க, அதே தான் வருது. இப்போ எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் 1 தான் இருந்தது நம்ம இல்லை அப்படி அதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, இந்த ஃபைல் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆஃபரில் வந்து எல்லாத்துக்குமே எம்டி லிஸ்ட்டாக இருக்குது. ஒரு லிஸ்ட்டுக்கு மட்டும் இட் இஸ் ஹேவிங் என்ன சொல்கிறது வேல்யூ. ஸோ இதை வந்து ஆக்சுவலி நம்ம இவ்வளோ தான் ஜிபிடியில் கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம வந்து லென்த்தாகவே கோட் எழுதிருக்கலாம். நேற்று நம்ம மாற்றணும்ல சார் அந்த ஈவெண்ட்ஸ்க்கு, அதே ஸ்கிரிப்ட் தானே? அதே ஸ்கிரிப்ட் வராது.
கொஞ்சம் பார்க்கலாமா? நேற்று ஈவெண்ட்ஸுக்கு மாற்றின ஸ்கிரிப்ட் எங்கே இந்த இருக்குது? ஜொமேட்டோ ஈவெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட இதே தான் இருந்துச்சு. நாட் நல் ஆஸ் டைப் இன்டீஜரை மாற்றி பண்ணோம். நீங்கள் எழுதின கோடு ஜொமேட்டோ ஈவெண்ட்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக அதுவும் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஜீரோவா ஒன்றுமே இல்லாத ஜீரோ ஆக்கிட்டோம். ஒன்னா இருக்கிறது வந்து என்ன வேல்யூ அது எம்டியாக இருந்தது ஜீரோ ஆக்கணும். இது வந்து எம்டி லிஸ்ட்டாக இருக்குது, அது நல் வேல்யூ. ஆமாம், நல் வேல்யூ வந்து நீங்கள் ஜீரோ ஆக்கிட்டீங்க. You should understand that. That is the difference. Null value of 0 that is different. Okay. Here you already have a list. அதான் நீங்கள் வந்து ஜீரோ ஆக்குறீங்க, ரைட்டா? So let's take and then let us implement. ஒரு temporary list equal to df2 உடைய offers column, right? df2 உடைய offers column, ரைட்டா? ஹெட்டு கிடையாதுல, லிஸ்ட்டில் ஹெட்டு கிடையாதுல. ஓகே, ஸோ எல்லாம் இதில் வந்து இப்போது நமக்கு டி லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்துடுச்சு. அண்ட் தென் வி சே ஃபார் எக்ஸ் இன் டி லிஸ்ட் இஃப் லெங்த் ஆஃப் எக்ஸ் டைப் கொடுக்குமா, டைப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கு. ஓகே, everything is written to us as string. சரியா? ஸோ என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நாம் என்னாச்சு 5000 lines list of x if length of list of x equal to 0, then say x equal to 0 else x equal to 1. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். y list equal to empty list. Okay, y list dot append 0. Okay, இல்லைன்னா we will say y list dot append 1. Okay, நம்ம கடைசியில் வந்து let's say y list அடிச்சா ஓகே, எல்லா இடமும் 1 வந்ததுக்கு ஜிபிடியோட லாஜிக் கரெக்டு தானா? length of list of x, so length of list of x கொடுத்ததை விட list of x ஓட 0th index equal to none. இப்போ கூட ஓகே, which means அது வந்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து let us hold this off completely. Then list of x and இதோடைய 0, இது என்ன எதுன்னு பார்த்துடலாம். அது ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட் எடுத்துக்கு சார் லிஸ்டோட. அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், 2
0 1 list of 1 x of 1 not equal to இதுவா இருந்தா இப்போ இதை ரன் பண்ணலாம் ட்ரூ ஃபால்ஸ்னு வரும் பாருங்க இது எல்லாமே ட்ரூ நாட் ஈக்குவல் டு 1 சரி ஓகே கட் பண்ணிக்கோ ஓகே நாட் ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுனால இது எல்லாமே ட்ரூவாக இருக்கும் ரைட்டா ஸோ இப்போ இதுதான் கண்டிஷன் ஓகே ஏன்னா நல்வேல்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை புரியுதா கேன்சல் இப்போ வந்துச்சா 0 சொல்லுச்சு now என்ன பண்ணலாம் df2.offers equal to ylist df2 dot okay ஓகே சார் எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு பாப்போம் இந்த பாருங்க என்னது எத்தனை ஒன்ஸ் இருக்கு கம்மியா தான் இருக்குல்ல ஒன்ஸ் ரொம்ப கம்மி தான் இவன் மேக்ஸிமம்லேயே இவன் ஒரு இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா ஃபில்டர் அண்ட் கிரியேட் ஃபில்டர் ஓகே பிளாங்க்ஸ் எடுத்துட்டு செலக்ட் ஆல் அதில் வந்து ஜொமேட்டோ ஈவெண்ட்ஸ் இது ஈவெண்ட்ஸ் சாரி ஆஃபர்ஸ் இதில் தானே filter remove filter create filter offers என்ன எடுத்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது உங்களுக்கு மொத்தமே ஒரு 31 கவுண்ட் என்னமோ தானே இருக்குது 31 தான் இருக்குது the 31 இல்லை it should be somewhere around 100 or odd count 82 counts தான் மொத்தமே இருக்குது ரைட்டா ஸோ இது இந்த மாதிரி தான் யூ ஹாவ் டு சம்டைம்ஸ் கெட் யுவர் ஹேண்ட்ஸ் டர்ட்டி ஸோ இதையே நீங்கள் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் ரைட்டா இது வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ரைட் இதையே நீங்கள் இன்னும் ஷார்ட்டாக பண்ணணும் அப்படின்னா திஸ் இஸ் வேர் த பைத்தான் யுவர் பைத்தான் ஸ்கில் கம்ஸ் இன் டு ப்ளே ஓகே இது அப்படியே நம்ம ஷார்ட்டாக எழுதி பார்த்தோம்னா while list equal to zero okay list comparison with condition right zero if zero if list of x of 1 which is not equal to else 1 okay இதான் நம்மளுடைய கண்டிஷன் ஓகே else 1 else 1 for x in t list ஓகே இப்போ இதை மொத்தமாக நம்ம பிளாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணாலும் சேம் அவுட்புட் வில் பி ஷுட் பி த என்னாச்சு int is not iterative
0 if மறுபடியும் அது எங்கேயோ இது பண்ணது. See, this is the first time I'm using GPT for coding as well, okay? So, ஏதோ ஒரு வேல்யூ வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. நம்ம இது பிளாங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நமக்கு தேவையான அதே வேல்யூ தான் வந்திருக்கு. ஸோ இந்த கோடை தான் நாம் இந்த மாதிரி வந்து சுருக்கியிருக்கோம். பட் இந்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா யூ வில் ஃபீல் லைக் என்னமோ பண்ணி வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி தோணும். ஓகே, சரியா? இதுதான். ஸோ நார்மலாக நமக்கு வந்து ஃபைனலாக வரக்கூடிய கோடு வந்து இந்த மாதிரி கோட்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ when you look at this code it will be like என்னமோ நம்ம பெருசாக பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி தோணும். பட் இட் இஸ் நத்திங் பட்ஸ் அ சிம்பிள் லிஸ்ட் காம்பினேஷன். நாம் இப்போ டீட்டெயிலாக உட்காந்து பண்ணோம்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதே தான் சின்னதாக ஒரே சிம்பிள் லைனில் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட்டா? இதுதான் என்ன சொல்கிறது, தீஸ் ஆர் த கிரவுண்ட் ஒர்க்ஸ் கிரண்ட் ஒர்க்ஸ் வி டூ. எல்லாரும் வந்து டேட்டா சயின்ஸ் அப்படின்னா மிஷின் லேர்னிங்க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் தீஸ் கிரண்ட் ஒர்க்ஸ் ஆர் நீடட். யூ ஷுட் நோ ஹவு டு மாடல் த்ரூ. உங்களோட டேட்டா எப்படி போகுது. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர்ட் டேட்டாவாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ வாண்ட் டு ஹேண்டில். உங்களுடைய லாஜிக்ஸ் வந்து கரெக்டான அவுட்புட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுதா இல்லையா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா let us say take the country ஐடி, ரைட்? நம்மகிட்ட கண்ட்ரி ஐடி இருக்குது அண்ட் தனியாக ஒரு ஃபைல் இருக்குது, வேறு we have the country code. Now let us go and say okay, இந்த கண்ட்ரிக்கு இந்த கோடு தான் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். ஓகே, again let's say country equal to pd.read எக்ஸலில் வந்து country code. ஓகே, கண்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய டேட்டா. 14 காலம் இருக்குது. இந்த 14 கோட்ஸ் தான், இப்போ ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் ரைட், இந்த 14 கோட்ஸ் தான் இந்த கண்ட்ரி ஐடியில் இருக்கும். create a filter. See, this is what I say. உங்கள் டேட்டாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா you should know how to operate these things. உங்கள் டேட்டாவை you should not be completely reliant on that Python tool or Python code. ஓகே, இதுதான் ஆக்சுவலி இதெல்லாம் வர பைத்தான் வரதுக்கு முன்னாடியும் டேட்டா சயின்ஸ் இருக்க தான் செஞ்சது. What did we do? Did we just go and say okay இதெல்லாம் எனக்கு வந்து பைத்தான் தான் கொடுத்தது, இல்லை பைத்தானில் போய் தான் நான் டேட்டாவை பார்த்துட்டு வந்தேன்லாம் கிடையாது. We just took a look at the data and we came up with our own inference. Right? You should be able to navigate through. Okay, பேசிக்காக சொன்னால் பைத்தான் இல்லாமல் உங்களால் டேட்டா சயின்ஸ் எக்ஸல் ஷீட்டை மட்டும் வச்சு பண்ண முடியும். பட் பைத்தானில் நிறைய அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறனால we are going for Python. Okay? Earlier days everything. Now when I was doing my research, I was doing everything in Excel sheet. I didn't even touch SPSS. But நிறைய researchers, they have this tool called SPSS for data analysis. They do R programming. R programmingலாம் specifically for researchக்காக உள்ளது. So this is like so okay, now let us go ahead and merge these two. Okay, td.merge. okay, இப்போ நாம வந்து எதெல்லாம் merge பண்ண போறோம்? கோட் வச்சு country name. ஓகே, கண்ட்ரியும் நம்மளுடைய கோடையும் நம்ம வந்து merge பண்ணலாம். ஓகே, ஸோ
let's say df2 இதுதான் நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம், ரைட்? இதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த கண்ட்ரி அப்படிங்கக்கூடிய இந்த காலம் வச்சு நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, எந்த ஃபீல்டு எந்த காலம் நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம்? we renamed it country id country id ன்னு நம்ம கொடுத்துருக்கோம்ல. ஓகே, ஸோ கண்ட்ரி ஐடி அப்படிங்கிறத நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ நீங்கள் மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, லெஃப்ட் ஜாயின்ஸ், ரைட் ஜாயின்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஓகே, இது அப்படி கொடுக்கக்கூடாது. எந்த இதில் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது, கண்ட்ரி ஐடி. அடுத்து வந்து ஹவு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஜாயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ்கியூஎல்ல? ஓகே, லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், ஓகே, யா. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேட்டா ஃப்ரேம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ வி ஆர் கோயிங் டு கோ ஃபார் லெஃப்ட் ஜாயின். ஸோ வி ஆர் மோர் பாதர்ட் அபவுட் அவர் actual data than the country data, right? So df3 dot head கொடுத்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். shouldn't be a problem. On country id, okay, என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம்? டூப்ளிகேட்ஸ் திரும்ப அதான் ஜாயின் பண்ணலையா சார்? அதான் நானும் பார்த்துட்ருக்கேன். ஆனில் வந்து df2ல் தானே நம்ம வந்து கண்ட்ரி கோடுன்னு மாற்றிட்டோம்ல, நேமு கண்ட்ரி ஐடின்னு மாற்றிட்டோம்ல. இந்த நேம் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து கண்ட்ரி கோடுன்னு இருக்குது, அங்கே வந்து கண்ட்ரி ஐடின்னு இருக்குது. ஸோ தட் மைட் பி த டிஃபரன்ஸ். காலம் நேம் வந்து வேறையாக இருக்குது. ஓகே, ஸோ லெட் அஸ் கிவ் இட் அ ட்ரை. கண்ட்ரி கோட் டாட் ரீநேம். இதுதான் நம்ம ரீநேம் பண்ணோம் இல்லையா? சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏன்னா நேம் சேமாக இருந்தால் தானே அதாலே. கண்ட்ரியே காணும், நம்ம கண்ட்ரியை தூக்கிட்டோம். we just took off country. Okay, country code in the மறுபடியும் அந்த inline in place. True. What is that format? Okay, என்ன சொல்லுவோம்? இதுதான் அவங்க என் கோடு இந்த மாதிரி தான் கொடுத்தா. See guys, there is no shame in நீ எப்போ எரர் அடிக்கிறா? ரெண்டு பிராக்கெட் இருக்கு. இல்லை country ID வந்துச்சு. See, there is no shame in taking the help, but you should not be dependent on that help. அதான் பிரச்சனை, ரைட்டா? So if you are like more dependent on that help, அதுக்கப்புறம் that becomes a problem. Okay, ரைட்டா? So now you see 1 அப்படின்னா இந்தியா அப்படின்னா அந்த merge வந்துடும். Okay, ஸோ இப்போ நம்மளுடைய டேட்டா வந்து நம்ம merge பண்ணிட்டோம். now we can do a lot of aggregation. I think நம்ம டேட்டா இப்போ ரெடி. you see டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். we have spent almost 2 hours in a data which we knew what it was. So this is where இதெல்லாம் grunt works. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ people when they say நான் machine learning engineer சொல்லும்போது they tend to forget that these are things they should understand. Let us say you don't have to do any of this, but உங்களுக்கு மெஷின் லேர்னிங்க்கு வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறான்.
டேட்டா இன்ஜினியர் வந்து டேட்டா கொடுக்குறான்னு வைக்கலாம். அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டேட்டா இஸ். உங்களுக்கு தேவையான டேட்டா இருக்கா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக யூ ஷுட் நோ வாட் திஸ் இஸ். And you can't directly become a machine learning engineer. Trust me, if you are not able to do all these idiotic things, you can't directly become. இது எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு இது சொல்லுவாங்க, கிச்சனில் நீங்கள் சமைக்க போகிறீங்கல்ல, கொத்தனார் வேலையெல்லாம் போகும்போது பார்த்துருக்கீங்களா? ஊரில் கொத்தனார் வேலைக்கெல்லாம் போகும்போது கையாள்னு ஒருத்தனை கூப்பிட்டு போவாங்க. ஓகே, அந்த கையாள் வந்து அவனை விட்டு அவனும் வீடு கட்டுவான். பட் அந்த கையாள் வந்து யாராவது கொத்தனார் கிட்ட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் வேலை பார்த்துருப்பான். அந்த கொத்தனார் ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரிப்பா நீ போயிட்டு வா, நீ போய் கொத்தனார் வேலையை பாரு அப்படின்னு விட்டுருவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் அப்ரண்டிஸ் கைண்ட் ஆஃப் செட்டப். த அப்ரண்டிஸ் கைண்ட் ஆஃப் செட்டப் எடுத்துக்கோங்களேன். ஓகே, யூ ஷுட் நோ, யூ டோன்ட் ஹேவ் டு டூ திஸ், பட் யூ ஷுட் நோ வாட் இட் இஸ். That is only when you can tell the other guy, okay, எனக்கு இது இந்த மாதிரி தேவையில்லை, இந்த மாதிரி தேவை, இதை நீ இந்த மாதிரி கொண்டு வான்னு சொல்ல முடியும். புரியுதா? இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, யூ ஷுட் நோ. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இது ட்ரை பண்ணுறேன், செட் ஆகலை, எரர் வருதுன்னா ஐ ஷுட் நோ வாட் தட் எரர் இஸ். ஐ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்கு. ஐ டோன்ட் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோட். இப்போ நம்ம பண்ண இந்த என்டையர் எக்ஸசைஸ்லையும் ஐ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் a single line of code, but I understood what I wanted. Okay, what is the error, what I am expecting, what you are giving, and how I can resolve it. ரைட்டா? இதுதான் ஒரு ப்ராப்பர் டேட்டா சயின்டிஸ்ட் ரோலுக்குள்ள நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும். யூ கேன் ஹேவ் ஜிபிடி. தேர் ஆர் 2 ways you can depend on GPT. Way 1, you can depend on GPT for all your data science concepts, or you can be so strong in your data science concept and you can say GPT depend on my code that's good அப்படின்னு சொல்லிட்டு. My style is always the second one, and I feel like the second one is better. Right, the same thing, the same grunt work which I am doing, that is being done by GPT. Sometimes GPT goes and confuses. On that time you will have to give some nudge. So in that pathirpinga, right, in the point, this point where GPT was keeping on confusing, he was not able to give me the actual output. So I wrote the base code, the extensive version. I asked him to summarize it. Okay, நம்ம வந்து அந்த ஃபார் லூப் போட்டு if condition போட்டு if else போட்டோம், right? So then I gave the same code to the GPT along with the error which we got, and said convert this into the list comprehension. இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனலாக யாராவது பார்த்தாங்கன்னா இந்த கோடு தான் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் பண்ண அந்த கிரண்ட் ஒர்க் எல்லாம் அதில் இருக்காது. ஸோ தேட் இஸ் வேர் தே கெட் ஸ்கேர்டு. என்னமோ பெருசாக பண்ணியிருக்காங்க, பெரிய இது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். நீங்கள் லீட் கோடில் போய் சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பாருங்களா, பீப்புள் ஆர் டேக்கன் hours and hours to solve. 4 லைன் கோடு தான் இருக்கும். they would have taken hours to solve that competitive programming. பட் இங்கே காட்டுறது அந்த 4 லைன் கோடு தான் காட்டுவானுங்க. And when our guys see that, ஐயோ இந்த நான் இவ்வளோ தான் இவ்வளோ என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க, இந்த 4 லைன் கோடில் இவ்வளோ பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு they will just go off. Only when they start from zero and start running off, they will know, okay அப்படின்னு சொல்லிட்டு. Okay, so இப்போ merge பண்ணியாச்சு. Let us go ahead and do one visualization at least, and then close it off. ரைட்டா? என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு வந்து கண்ட்ரி வைஸ் நம்ம வந்து இதை வந்து let us group it. ஓகே, ஒரே ஒரு இது பண்ணலாம். இது வந்து df3 வச்சுருக்கோம். df3 டாட் country dot value counts. So you can see majority of the data is from India. Zomato வந்து பாக்கியத்துலலாம் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். Based on this, if I have to do a bar chart, sns dot bar chart, sns dot bar plot, data மாட்டுக்கு வந்து df3 and x axisல வந்து இதை வந்து y axisல வச்சுக்கலாம், country வந்து y axisல வச்சுக்கலாம். yல வந்து df3 உடைய
country. Okay, Xல வந்து df3 உடைய count. See, you have to understand how did we came up with this. நாம வந்து இல்ல கவுண்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நம்ம குரூப் பண்ணி கேலி கான்ஸ்னால அப்படி எடுத்துட்டோம் சார். கவுண்ட் பிளாட் போட்டா அதுவே வந்துரும். அப்படிங்கறீங்களா? x மட்டும் 1 கொடுத்தா போதும்ல, அது கவுண்ட் எடுத்துரும். Okay. See, now you understood right? நாம ஏன் வந்து x க்கு பதிலா டக்குன்னு இமிடியேட்டா y போறோம் அப்படிங்கிறது. வேல்யூ இந்தியா ஜாஸ்தி இருக்கனால மேல இருக்கும். இல்ல இந்த இதெல்லாம் வந்து ஓவர்லாப் ஆகும். இப்போ நீங்க x ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஓவர்லாப் ஆகும் நம்பர் ஆஃப் இது அதிகமா இருக்கும்போது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்போ தெரியும்? ஒன்லி வென் யூ நோ சார்ட் எப்படி பிஹேவ் ஆகும். அதனால தான் நம்ம சார்ட்ல வந்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். You see, you have so you can have color patterns. You remember charts நம்ம various இது கொடுத்தோம். You have to explore. So இன்னைக்கு வந்து visualization அப்படிங்கும்போது it's not just preparing the chart, it's also how you present it. Okay. So அதனால you have to explore, you have to go through. Okay, learning if you want to put, you can put the hue and இதெல்லாம் you can ignore. UAE, Sri Lanka, Turkey, Qatar, இதெல்லாம் you can just ignore because they don't make any sense. Okay, 22,000 இல்லை 27,000 ரெக்கார்ட்ஸில் வந்து வெறும் 60-20 தான் இருக்குது. ஸோ these guys can be at least I think these guys can be eliminated. You can focus only on the top 3%. Right? Right. So that's the point, right? You can just focus on the top 3. You don't even have to worry about all these guys. Right? இப்போ இதையே நான் வந்து ஒரு இதாக கன்வெர்ட் பண்ணுறேன்னுங்களா, வேல்யூ கவுண்ட்ஸ் டாட் இண்டெக்ஸ். ஓகே, டாட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன்னா எனக்கு கண்ட்ரிஸ் மட்டும் வருது. ஓகே, நீட் கண்ட்ரி ஈக்குவல் டு இண்டெக்ஸ் அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் சேயிங் டாப் 3 countries. Country நான் ரன் பண்ணா டாப் 3 countries மட்டும் தான் வந்திருக்கு. The same I can do instead of index I can simply say sort max அந்த மாதிரி இல்ல sort கூட வேண்டாம், நம்ம வந்து இன்னொரு இதே பண்ணிக்கலாம். val equal to df3 dot country dot value counts dot values. Okay, you got the list. இங்கேயுமே நீங்கள் வந்து value 1 equal to val of 3. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 2 இது வந்துடுச்சு. ஓகே, val 1. ஓகே, now you have to list. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் நீட் கண்ட்ரி அப்படின்ற ஒன்று வந்திருக்கு, இது ஒன்று வந்திருக்கு. இப்போ ரெண்டு வந்துடுச்சு உங்களுக்கு. now you can plot a pie chart. ரைட்? ஏன்னா பை சார்ட் மெஜாரிட்டி என்னன்றது தெரிஞ்சிருச்சு. we don't have to bother about anything else. Instead of that I can simply say isnl dot py need country comma sorry values கொடுக்கலாம். வேல்யூ தான் வேல்யூஸ்னு பை சார்ட் போடும். வேல்யூ இதை வச்சு நான் ஒரு பை சார்ட் போட்டேன் அப்படின்னா C1 has no attribute phi. matplotlog plt dot py. I think there should be
சார் வேல்யூ 1 ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு சார். VAL1. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் லேபிள் கொடுக்குறேன். லேபிள். ஓகே, லேபிள்ஸ் ஈக்குவல் டு லேபிள்ஸில் வந்து நம்ம அப்படியே நீட் கண்ட்ரியை கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த கிராஃப் நீங்கள் அரைவ் பண்ணுறதுக்கு யூ ஷுட் டூ ஆல் திஸ், யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆல் தீஸ் திங்ஸ். உங்கள் டேட்டாவை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நாம் போட்டோம் இல்லையா, அது எங்கே போச்சு, இண்டெக்ஸ் செட் வேல்யூஸ் அதை விட்டோமா? வேல்யூஸ் எந்த கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்றது பார்த்தோம்ல. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் தீஸ் ஆர் த டெசிஷன்ஸ் யூ ஹேவ் டு டேக். அண்ட் இதை வந்து நீங்கள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் எடுக்கக்கூடாது. இதுக்கு யூ ஹேவ் டு ரைட் த இன்ஃபரன்ஸ். ரைட், now what is the inference you are going to write? You have to say, okay, these are the major countries. Okay, let us write that inference. Okay, as per our data set, we understand that the majority of the activity is happening in India, followed by Australia and United States, right? United States, yeah. Australia and United States. Australia and United States. The contribution of rest of the countries combined is less than எவ்வளோ வருது மொத்த கம்பைண்டோ? வேணா அதர்னு வச்சு எல்லாத்தையும் கம்பைன் கூட பண்ணலாம். ஸோ இதோட கம்பைன் வேல்யூ. ஸோ யூ கேன் சிம்பிளி சே ரைட், எவ்வளோ 1000, இது ஒரு 900, 1000, 2000, 2100, which is less than 10%, right? மொத்தம் 29,000 less than 10%. Hence we are picking only the top 3 countries with the major contribution as shown in the above graph. Okay, GPT கொடுத்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண சொன்னோம். Was EDA description. And we have some major taken from the countries. Australia list of highest in activity, followed by the other countries are 90%. Okay, I think this okay. See. கொஞ்சம் கோடாக இருக்கா, டெக்ஸ்டாக இருக்கா? ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன, ஸோ வி ஹாவ் டேக்கன் தீஸ் திங்ஸ் அவுட், பட் தேர் ஷுட் பி அப்சர்வேஷன் சேயிங் ஓகே இதனால தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், ரைட்டா? இல்லைனா இந்த சார்ட்டை பார்க்கறவங்களுக்கு என்ன தெரியும், 3 கண்ட்ரி தான் இருக்கு போல இருக்கு அப்படின்றது தெரியும், ரைட்? பட் இந்த சார்ட்டுக்கு நீங்கள் வர்றதுக்கு யூ சி ஹவு மச் ஆஃப் ஒர்க் வி ஹவ் டன், த ஹிடன் கிரண்ட் ஒர்க், ரைட்டா? திஸ் இஸ் வாட் யூ ஆர் சப்போஸ் டு லேர்ன். இதை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து இட் டசன்ட் மேட்டர் இஃப் யூ ஆர் அ மெஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆர் இஃப் யூ ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் எனிதிங். Okay, just because someone gives you a EDA report doesn't mean that you have to take it blindly. You can understand. நீங்கள் வந்து
இந்த EDA ரிப்போர்ட்டையும் இந்த ஷீட்டை நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு கோரிலேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கண்ட்ரின்னு போயிட்டு இப்போ இந்த கண்ட்ரி வந்து இதில் இல்லை. ஸோ ஃபைனலாக எனக்கு வர டேட்டா செட்டில் அந்த கண்ட்ரி அப்படிங்கக்கூடிய அந்த காலம் இருக்கணும். பிகாஸ் வி ஆடட் தட். ரைட்டா? இப்போ கண்ட்ரி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஐ டோன்ட் திங்க் வி நீட் த கண்ட்ரி கோட். யூ சி உங்கள் டேட்டா செட்டில் கண்ட்ரி அண்ட் கண்ட்ரி ஐடி ரெண்டுமே இருக்குது. ஆஃபர்ஸ் பைனரி இதெல்லாம் தேவையில்லை. ஃபைனலாக உங்கள் EDA முடிஞ்சு வரும்போது உங்கள் கோட் வில் பி உங்கள் டேட்டா செட் வில் பி ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் யூ வில் கெட் அ கிளியர் ரிப்போர்ட் ஆன் இதுதான் என் டேட்டாவில் இருக்குது அப்படிங்கிறது. ரைட்டா? பட் இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு யூ நீட் ஆல் தீஸ் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, ஐ திங்க் நம்ம இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் கலர்ஃபுல்லாக ஒரு சார்ட் பார்க்குறோம். ரைட்டா? ஸோ திஸ் பிரைட் கலர்ட் நம்ம வந்து சார்ட்ஸ் படிக்கும்போது பார்த்து அண்ட் இட் டசன்ட் ஹேவ் டு பி திஸ் பிரைட் கலர். யூ நோ சார்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு சார்ட்டும் நம்ம எக்ஸ்டென்சிவாக வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் தம். ரைட்டா? ஸோ தோஸ் திங்ஸ் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். உங்கள் விஷுவலைசேஷன் எப்படி நீங்கள் பெட்டராக கொண்டு வரலாம். ஓகே, தேர் ஆர் லைக் இன்னைக்கு வந்து பவர் BI கேன் டூ திஸ், பட் பவர் BI கேன் டூ ஒன்லி வென் யூ இன்ஸ்ட்ரக்ட் இட் ப்ராப்பர்லி. இன்னைக்கு பவர் BI கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? DF3 வேல்யூ இப்படி கொடுக்கல, வேல்யூ 1 வந்து இந்த வேல்யூ 1க்கு பதிலாக என்ன பண்ணணும்னா DF3 டாட் country அதுலயும் ஃபில்டர் பண்ணி இதே ப்ராசஸ் அங்கேயும் பண்ணாதான் சார் இப்படி வரும். நான் சொல்றேன். இப்போ நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணலை அப்படின்னா என்ன வரும்னு நான் சொல்கிறேன். ஆமா, அங்கேயும் டாக்ஸ் எழுதி நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் இதெல்லாம் பண்ணா வேல்யூ காலம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். வேல்யூ காலம்ஸ் நீங்கள் கொடுக்கலன்னா உங்கள் கிராஃப் இந்த மாதிரி வரும். என்னாச்சு? ஓகே, லேபிளோட சைஸ் மேட்ச் ஆகலாம். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துருக்கும். ஓகே, யூ வாண்ட் இன்ஃபர் எனிதிங். இப்போ லேபிள்ஸுக்கு வந்து லேபிள்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் அகல்யா வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. லேபிள்ஸ் வந்து DF3 உடைய கண்ட்ரி இப்படி கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்துருக்கும். ஆச்சு. லேபிள்ஸ் என்னப்பா பிரச்சனை? லேபிள் மஸ்ட் டு பி DF3 of country dot value cons. லேபிளோட சின்டாக்ஸ் வேறயா சார்? இல்ல, countryயோட வேல்யூ கவுண்ட்ஸ் அண்ட் நம்ம இங்கே தான் எடுத்துக்கலாம். CTRY ஆஃப் கண்ட்ரி ஐடியா இல்லை, கண்ட்ரி தான். ஓகே, அது என்னன்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் 3 இந்த மாதிரி வந்துருக்கும். ஹவ் எவர் சீன் திஸ் கிராஃப்? இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகி உங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் அங்கே வந்து உட்காந்துருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் EDA ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கிராஃப் வந்திருக்கும். யூ வுட் ஹவ் சீன் இட். த மொமெண்ட் யூ see it, you can say that idiot prepared it. அவன் வந்து டேட்டா உள்ளே போய் பார்க்கவே இல்லை, அப்படியே தூக்கி வந்து போட்டு கேட்டகரி வேல்யூன்னொடனே பார் சார்ட் போட்டு கொடுத்தான் அப்படிங்கிறது. ரைட்? அண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. கிராஃப் தானே வேணும், இந்த கிராஃப் பார்த்துக்க அப்படின்னு இருக்கும். இதில் கேன் யூ மேக் எனி சென்ஸ் அவுட் ஆஃப் திஸ் லெஜெண்ட்? நோ. ரைட்? This is what happens when you don't prep your data properly. Okay, when you don't understand your data, this is what will happen. So now you see how your data is clearly present. Okay, இதுதான் என் டேட்டா, எனக்கு இதுதான் வேணும், இதனால தான் நான் இதை எடுத்துருக்கேன் அப்படின்ற rationality. Everything depends on the டேட்டா சயின்ஸை பொறுத்தவரைக்கும் எவ்ரிதிங் இஸ் இன்டர்பிரிட்டேஷன். நான் இந்த கதையை வந்து கிருஷ்ணாக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், World War II ஓட ஸ்டோரி.
when a plane goes in and comes back, everyone said, okay, இங்கெல்லாம் அதிகமாக சுட்டுருக்காங்க, அங்கெல்லாம் நீ வந்து இது பண்ணுன்னு சொல்லும்போது there was a different set of people who said no, அங்கெல்லாம் அடிப்பட்டால் கூட திரும்ப வந்துடுச்சு, எங்கெல்லாம் அடிப்படாமல் இருக்கோ அப்போ அடிப்படாத இடத்துலலாம் அது வரல, திரும்ப அங்கெல்லாம் ரீஇம்போஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. It always depends on how you infer and how you justify your decision. Okay, not everyone is going to accept that. There is going to be a fight actually. There are a lot of stories which are supporting this. If you want, you can go and research about this Black Death. Black Death. Okay, that is a problem that prevailed in Europe in mid-1850s. Women used to die more during the labor. In the case, we discuss பண்ணிருக்கோம், நானும் கிருஷ்ணா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Yes, yes, sir. You can just go and research. You will know how statistics is always being challenged. You can always look at the statistics in two different ways. Unless until you understand. இப்போ நம்ம வந்து அந்த ஆஃபர்ஸ்க்கு வந்து zeros and ones கொடுத்தோம்ல. Okay, unless until that guy knows that 0 is no offer and 1 is offer, it can always be challenged. So when I made that a 0 and 1, I should have wrote the observation saying this in this column, if it is 0, then this is what it is. அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கணும். That observation should have been here. This is where we did it, right? Yeah. இதுக்கு கீழே you should have wrote the observation. So that is why your observations are more important. In that way you should have wrote the observation. Okay. In offers 0 equal to no offer, 1 equal to offer. இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் எழுதணும். அதே மாதிரி in events 0 equal to no event, 1 equal to event. பிகாஸ் இந்த மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இருக்கான்ல, அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. இங்கே 0 இருக்கா 1 இருக்கான், அவன் ஜஸ்ட் ஃபீட் பண்ணி ஆன்சர் எடுத்து வந்துடுவான். பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் ஆகும். இது இப்போ 0s and 1s அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி a classification problem. ரைட்டா? இட் wouldn't apply to this case, பட் நார்மல் ஐடியலாக பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் a classification problem. Unless until these influences are there, those guys won't, I don't think those guys will bother enough to get into your actual data set and run. Unless until their code is creating a error, they won't do it. So that's why your EDA process is important. That's why we are spending. See, நம்மளோட இதில் வந்து கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட it is fine. Right? It's better to have these things handled than run through multiple things. Bruce Lee quote tha, I am afraid of the guy who practices single punch 10,000 times than the guy who knows 10,000 punches and practice only once. Yes. Okay, let's move slow, doesn't matter, but let's make sure we are moving strong. சரியா? Okay, sir. Okay, நாளைக்கு if we are lucky and we don't get interrupted at any point, we will continue with the visualizations part. Graphs போட்டு என்னென்ன கிராஃப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படின்னா அந்த செக்ஷன் நாளைக்கு we will take a look. Okay, sir. Okay, and again EDA is not, இப்போ நம்ம பண்ணுறது வந்து ரியலாக நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு EDA ப்ராசஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். This is not like a tutorial where we just skim off the grunt work and do, and we are taking the help of GPT because இன்னைக்குள்ள current worldல GPT plays a role in technology. And I don't know how it is going to be in future. அது உங்கள் வேலையெல்லாம் தூக்கி சாப்பிட்டுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது தெரியாது. பட் இன்றைக்கி இருக்க ரோலில் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ டூ திஸ் ஜாப்ஸ். ஸோ ஈஸி. இப்போ இந்த ஜிபிடி இல்லை அப்படின்னா இந்நேரம் நம்ம வந்து வி ஷுட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் another 2 hours அண்டர்ஸ்டாண்டிங் தீஸ் கான்செப்ட்ஸ், ப்ரோக்ராமிங், நம்ம இந்த இதெல்லாம் கோட் எழுதுறது இதெல்லாம் வி ஹேவ் டு. ஸோ வி டோன்ட் ஹேவ் எவ்ரிதிங் ஆன் டாப் ஆஃப் த ஹெட். ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ் வாசிச்சு எடுத்து எழுதணும். தட்ஸ் வை ஆல்வேஸ் சே ஜிபிடி இஸ் யுவர் ally. It's not a foe. You don't treat it as an enemy. Okay, learn. You can, this is like it's putting you on jetpack. You can run faster. அவ்வளோதான். ஓகே, சரி. நாளைக்கு அப்போ வந்து இப்போ விசுவலைசேஷன்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். கஷ்டப்பட்டு 2 மணி நேரம் நம்ம போராடி விசுவலைசேஷன் வந்துட்டோம்.
நாளைக்கு வில் ட்ரை டூயிங் த விஷுவலைசேஷன் பார்ட். இதில் விஷுவலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வி ஆர் கோயிங் இன்டு கோரிலேஷன். ஃபீச்சர் செலெக்ஷன் ஒன்று இருக்குது, ஃபீச்சர் ஸ்கேலிங்னு இருக்குது. ஓகே, இட்ஸ் ஃபைன். இப்போ வரைக்கும் நம்ம வந்து வாட் எவர் ஃபீச்சர்ஸ் வி ஆர் செலக்டட் பேஸ்ட் ஆன் அவர் ஐபாலிங், கண்ணால் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இது தேவை இது தேவையில்லை அப்படின்றதெல்லாம் கண்ணால் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம். பேசிக் ஐபாலிங். பட் நாம் வந்து ஆக்சுவலி இடிஏ பண்ணும்போது கோரிலேஷன்ஸ் பார்க்கணும். இந்த ஃபீச்சருக்கு இந்த ஃபீச்சர் கோரிலேஷன் இருக்கா, டைட்லி கோரிலேட்டடாக இருந்தால் ஷுட் வி கோ ஃபார் இட். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரேட்டிங் கவுண்ட்டுக்கும் ரேட்டிங் வேல்யூக்கும் ரேட்டிங் கலருக்கும், ரைட், அந்த மாதிரி ஷுட் வி கோ ஃபார் தட் டைட்லி கோரிலேட்டட் வேல்யூஸ். அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எந்த ஃபீச்சர் வேணும் வேண்டாம் அப்படின்றதெல்லாம் இனிமேல் வி ஹேவ் டு டூ த ஃபீச்சர் செலெக்ஷன். Sometimes we may have to do feature scaling as well. Okay, இதெல்லாம் முடிச்சிட்டு then we can go for other process. But I don't think இதை வச்சு நம்ம மிஷின் லேர்னிங் பண்ண முடியும்னு தெரியல. பிகாஸ் இதில் எதுவுமே டிரான்சாக்ஷன் டேட்டா இல்லை, எல்லாமே வந்து டைமென்ஷன் டேபிள் தான். Did you understand this? When we got this data, did anyone understood what this table is? This is a pure dimension table. மிஸ்டர், அந்த சும்மா அவங்க யார் யார் எங்கெங்க வாங்கியிருக்காங்க அதை நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கணும். டைமென்ஷன் டேபிள் வச்சு ப்ரெடிக்ஷனாக ஏதோ பண்ண முடியுமா? இது வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது சார். இது அனலைஸ் பண்ணி ட்ரெண்ட் என்னன்னு பார்க்கலாம். அனலைஸ் பண்ணி டேட்டா இடிஐ பண்ணுறது எப்படின்றதுக்கு இந்த டேட்டா செட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ஃபியூச்சர்ல எப்படி ஆர்டர் பண்ணுவாங்கன்றத பிஹேவியர்லாம் இத எப்படி பண்ணுவீங்க? எங்க ஆர்டர் பிஹேவியர் இருக்காதுல? இல்ல அதனால இது எதுவுமே பண்ண முடியாது. ஆர்டர்ஸ் ஆர் டிரான்சாக்ஷனல். ஸோ தட் இஸ் வாட் நீங்க இந்த இதை இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த மாதிரி எனக்கு நீட்டாக இடிஏ ரிப்போர்ட் போட்டு இந்த டேட்டாவை கொடுத்தா மிஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ் 70% ஆஃப் தம் வில் டூ ப்ரெடிக்ஷன் மாடலா சார். வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அங்கே போயிட்டு தான் தெரியும், சரியா, ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்போ தான் தெரியும் இது வந்து இது ஆக்சுவல் டேட்டா, டைமென்ஷன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே சரி, ஓகே, we will continue this in the next class. Okay, bye.